இத்தனை நாளாக நம்ம வாசல்லையே இருந்திருக்கு அந்த செடி, புதர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இப்போ என்ன காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு சீத்தா செடி இதுக்குள்ளேயே ஒரு புதர் மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அதில் எவ்வளோ பெரிய ஒரு 3 பழம் நம்ம போட்டு வளர்த்தாவே இப்படி வளர மாட்டேங்குது. இங்கே இருங்க எவ்வளோ பெருசாக தண்டி பழிச்சு வச்சலாம். ஒன்று வாட்டு விட்டாவே ஒரு காயை காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து 2வது பொறுங்கிறேன். இன்னொன்று பார்த்தனமே, இன்னொன்று இதா பாருங்க. இதை கூட பறவைகளுக்கு விட்டுடலாம். நான் ஏதாவது குருவி ஏதாவது இந்த ஒன்று இருக்குது பாருங்க, இதை பறிச்சுக்கலாம். பறிச்சுக்குவோம். இன்னொரு பிஞ்சு இப்போ தான் கிடக்குது. இது அப்படியே இருக்கட்டும். வேற எங்கே இருக்கா? ஒன்று பறவைகளுக்காண்டி இருக்கட்டும். ஏன்னா ஏமாந்து போகும், மரத்தில் உட்கார அதுகளுக்கு வேணும். இந்த ஒன்று இருக்குது. எத்தனை ஆச்சு? இதோட 4 பழம் ஆச்சு. கடையில் வாங்கினா கிட்டத்தட்ட அது 80 ரூபா 100 ரூபா. நாட்டு சீத்தா 1 கிலோ 100 ரூபா. 1 கிலோ இருக்கும். அப்படி 4 பழம். நெக்ஸ்ட்டு இங்கே அவ்வளோதானா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய செடி பாருங்கள். புதரில் யாருமே இதை தண்ணி ஊற்றலை, வளர்க்கலை, அதை பாதுகாக்கலை. பறவைகளோட எக்ஸப்டால் அதான் வளர்ந்த சீத்தா மரம். இத்தினோண்டு செடி தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அது இந்த இடத்துல நல்லா மகர்ந்த சேர்க்கை எல்லாமே நல்லா இருக்கணுன்னே நல்லா காய் பிடிச்சி நல்லா இருக்குது. ஏதோ வந்ததுக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு 4 பழம் கிடச்சி. இது 2 நாளில் பழுத்துரும் குப்புன்னு.